கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பார்ட் டைம்ல எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம், அதுவும் வந்து நீங்க டாலர் அதே மாதிரி யூரோங்க இப்படி ஹார்ட் மணில மணி மேக் பண்றதுக்கு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி இது மாதிரி மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு வெல்ஃபிஷர் அகாடமி யூடியூப் சேனல், அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆன்லைன்ல இந்த மணி மேக் பண்றதுல ரெண்டு கான்செப்ட் நாங்க பொதுவாக பார்ப்போம். ஒன்று ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்று பேசிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிறது நாங்க ஜாயின் பண்ணவே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும், அதை எடுத்து பெர்ஃபார்ம் பண்றேன். இது ஒரு வகையான நபருக்கு சூட்டபிளா இருக்கு. இதுல ரிஸ்க் இருக்காது, என்னோட கண்ட்ரோல்ல தான் இங்க மணி மேக்கிங் இருக்கு. இன்னொரு கான்செப்ட் எப்படின்னா அது பேசிவ் இன்கம் ஸ்கீம். இதுல என்ன நடக்கும்னா நாங்க ஒரு கிரைட்டீரியா மீட் பண்ண மட்டும் அந்த ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ண மட்டும் கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். லைக் யூடியூப்ல நாங்க மணி மேக் பண்றதுக்கு எங்களுக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும். அது மட்டும் நாங்க ஒர்க் பண்ணணும். அது இல்ல, அது தவிர சில விஷயங்கள் இருக்குது. பட் அது மாதிரி இல்லாம நாங்க மணி மேக்கிங்ல எங்களோட கண்ட்ரோல்ல வச்சு ஒரு இன்கம் சோர்ஸ் எங்களுக்கு கிடைக்கிற டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க சொன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவ் இன்கம்ஸ்க்கு மோஸ்ட் சூட்டபிள். எங்க கிளாஸ்ல நிறைய இப்படி பிரைவேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஆட்களுக்கு வந்து மோஸ்ட் சூட்டபிளா இருக்கு. அது சம்பந்தமா நான் ஒரு ப்ரூஃப் ஒன்று போட்டிருக்கேன். கேர்ள் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற கேர்ள் ஸ்டூடெண்ட் இதுல பெர்ஃபார்ம் பண்ற அப்படி ஒரு பெர்ஃபார்ம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எங்களுக்கு இதுல ஏர்ன் பண்ணிருக்கிறாரு. அதே மாதிரி இவரு நீங்க மினிமம் 30,000 ரன் பண்ண வரைக்கும் நாங்க உங்களுக்கு கிளாஸ் ரன் பண்ணுவோம். சோ அந்த 30,000 ரீச் பண்ணதும் உங்களுக்கு அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணக்கூடிய சில கான்செப்ட்களை நாங்க சொல்லுவோம். பொதுவாகவே இந்த கான்செப்ட் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. ஏன் அப்படி சொல்றோம்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து அப்பதான் லேர்ன் பண்ணப்பட்டிருக்குங்கிற கான்செப்ட். அப்படி இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஏரியாவே சில ஸ்டூடெண்ட் அவங்க நாலேஜ் வந்து ஏரியாவே லேர்ன் பண்ணப்பட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா இதை கெயின் பண்ணி எடுப்பாங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் அவர் காட்டுறாரு. அப்போ உங்களோட கண்ட்ரோல்ல நாங்க இதை தந்துட்டோம்னு சொன்னா நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு மேக்சிமம் எவ்வளவுக்கு உங்களால பெர்ஃபார்ம் பண்ணிருமோ அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா இதை யாரும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க 24 hours இருந்து ஒர்க் பண்ணனால இந்த ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ற எல்லாருக்காகவும் ஜாப்ஸ் தருவாங்க. பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களோட ஜாப்ஸ்ல அவைலபிலிட்டி அதே மாதிரி அதுல ஒர்க்ல ஒரு லெவல் இருக்கும். ஸ்டார்டர் லெவல்ஸ், இன்டர்மீடியட், எக்ஸ்பர்ட் சொல்லி அந்த லெவலையும் பூஸ்ட் பண்ணுவாங்க. இது சம்பந்தமான ஃபுல் கைடன்ஸ் அதே மாதிரி லைவா எங்க கிளாஸ் என்ன டைப் ஆஃப் ஒர்க் இருக்குங்கிறத ஒர்க் பண்ணிட்டு வெல்ஃபிஷர் அகாடமி யூடியூப் சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. எண்பது பாட நிர்வாகங்களை காணப்பட்டு அந்த பிளேலிஸ்ட் 200க்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிட்டு ஒரு கைடன்ஸோட எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம மணி மேக் பண்ணா கட்டாயமா உங்களுக்கு வெல்ஃபிஷர் அகாடமி ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ இங்க சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான அப்டேட்ஸ் ஷேர் பண்ணும். அதே மாதிரி கோர்ஸ் சம்பந்தமான மூணு டீட்டெயிலுக்கு நான் வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க, மூணு டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க.